தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம் சொல்கிறது, உங்களிடத்தில் வருவதற்கு இதனாலே அநேகம் தரம் தடைப்பட்டேன் என்று சொல்லி பவுல் அங்கே எழுதுகிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தடைகளை அகற்றுகிறவர். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு சந்திக்க சென்றார். ஆனால் அவருடைய வாழ்நாளிலே அநேக முறை முயற்சித்தும் அவருக்கு அது வாய்க்காமல் போய்விட்டது. இந்த தடைக்கு எல்லாம் என்ன காரணம் என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்கும்போது, அவர் கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தமாக சந்திக்க முயன்றார், ஆனாலும் முடியவில்லை. இத்தனை தடையிலும் ஒரு அர்த்தம் உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியாக வேலைகளில் நாம் ஒரு காரியத்தை எண்ணி அதை செயல்படுத்தும்படியாக நாம் பிரயாசப்படும் போது அதன் தடைகள் ஏற்படலாம். ஆனால் இதற்காக நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. நாம் என்னதான் முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியிலே செய்வது தவறு என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் தேவன் அதை ஒரு நோக்கத்தோடு இந்த காரியத்தை தடை பண்ணுகிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அவருடைய ஆலோசனையின்படியே சகலமும் நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் ஏற்படலாம், அதனால் நாம் சோர்ந்து போகவும் இயவது உண்டு. ஆனால் நம்மை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறபடியால் அவர் எல்லாவற்றையும் நம்முடைய தீர்மானத்தின்படியும் திருத்தின்படியும் செயல்படுத்துகிறார். அவர் சித்தம் பண்ணாமல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தடையும் நேரிடாது. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தடையை அகற்றுகிறவும் அவரே, அந்த தடையையும் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் செய்யவும் இருக்கிறார். ஒருவேளை பிசாசு தடை கொண்டு வந்தாலும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் அது நமக்கு நேரிடுவதில்லை. அந்த தடையிலும் ஆண்டவரே நீர் இதில் என்னை நடத்தும் என்று சொல்லி அவரை சார்ந்தித்து அவரோடு நாம் சேர்ந்து வாழ வேண்டும். சோர்ந்து போகாமல் அவரை கரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர் பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நிலவை பார்க்கலும் என் நிலைகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி கூடது வாக்குத்தத்தின்படி ஏற்ற விதத்திலே, ஏற்ற வழியிலே, ஏற்ற நாளிலே ஆண்டவர் நம்மளை சரிப்படுத்துவார், உயர்த்துவார். எனவே ஆண்டு சமூகத்தில் நம்முடைய தலைகளை ஆற்ற தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.